உன் கஷ்டத்தை தீர்க்க சிவன் தரும் ஒரு சிக்னல். உன் வாழ்க்கை முழுக்க கஷ்டமாயிருக்கு என்று நினைக்கிறாயா? நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை என்று தோன்றுகிறதா? அப்படினா கவனமா கேளு. சிவன் உனக்கு ஏற்கனவே ஒரு சிக்னல் அனுப்பியிருக்கிறார். அந்த சிக்னலை நீ புரிஞ்சிக்கிட்டா உன் கஷ்டம் மட்டுமில்ல, உன் வாழ்க்கையே முழுக்க மாறிடும். மகாதேவன் தரும் அந்த ஒரு அடையாளம் என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வீடியோ உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்புமுனை. உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு? அமைதி இல்லையா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றமில்லையா? நீ ஒருத்தன் மட்டுமில்ல, இந்த உலகத்தில் பல பேரு இதே கேள்வியோட தினமும் வாழ்கிறாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? சிவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். சிவன் தரும் சிக்னல் அது என்ன? சிவன் நேரா வந்து பேச மாட்டார். அவர் குரல் கேட்க முடியாது. ஆனா அவர் சிக்னல் தருவார். அந்த சிக்னல் ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு தடையாக இருக்கலாம், ஒரு வலியாக இருக்கலாம். நீ கஷ்டப்படுற ஒவ்வொரு நேரமும் அது ஒரு சிக்னல் தான். பகுதி 1. கஷ்டம் வந்தா அதுவே சிக்னல். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தா நீ என்ன நினைக்கிறாய்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்று கேட்கிறாயா? இது மனிதனாக இருந்தாலே வரும் முதல் கேள்வி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கஷ்டம் என்பது தண்டனை இல்லை, அது ஒரு சிக்னல். சிவன் உன்னை தண்டிக்க மாட்டார், அவர் உன்னை உருவாக்குவார். ஒரு கல்லை சிற்பமாக மாற்றும்போது அதற்கு அடிகள் விழும். அந்த அடிகள் இல்லாமல் அது ஒரு சிலையாக முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை மாற்ற வருது. நீ கவனிச்சு பார். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சென்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கதையில் ஆரம்பம் கஷ்டம்தான். ஒரு விதை நிலத்துக்குள் புதைக்கப்படும்போது அது இருட்டில்தான் இருக்கும். அதற்கு மேல் மண் இருக்கும், அழுத்தம் இருக்கும். ஆனா அந்த விதை என்ன ஆகிறது? அது ஒரு மரமாக மாறுகிறது. அதே மாதிரி நீ இப்போ இருக்கிற நிலை ஒரு முடிவு இல்லை, அது ஒரு ஆரம்பம். சிவன் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது அவர் உன்னை சோதிக்கிறார். இந்த மனிதன் தாங்குவானா, இந்த மனிதன் எழுந்து நிற்பானா என்று. நீ ஒவ்வொரு தடவையும் விழும்போது உனக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. கீழே படுத்து கிடக்கலாமா அல்லது எழுந்து நிற்கலாமா? அந்த முடிவுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ ஒரு நாள் இந்த கஷ்டத்தை திரும்பி பார்த்து சிரிப்பாய். இது இல்லை என்றால் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது என்று சொல்லுவாய். அதனால்தான் கஷ்டம் வந்தால் பயப்படாதே, அதை ஒரு சிக்னலாக பார். சிவன் உன்னிடம் சொல்லுகிறார், உன்னால் இன்னும் பெரிய விஷயம் செய்ய முடியும் என்று. பகுதி 2. தடை வந்தா அது வழி மாற்ற சிக்னல். நீ எதையாவது அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணும்போது அதுக்கு தடை வந்திருக்கா? நீ முழு மனசோட முயற்சி பண்ணினாலும் அது வேலையாகலையா? அப்போ நீ என்ன நினைக்கிற? நான் தோற்றுட்டேன் என்று. ஆனா உண்மையில் அது தோல்வி இல்ல, அது ஒரு சிக்னல். சிவன் உனக்கு சொல்றார், இது உன் பாதை இல்ல, இன்னும் நல்ல பாதை உனக்காக இருக்கு என்று. நாம் சில நேரம் நம்மாலே நம்ம வாழ்க்கைய தவறான திசையில் கொண்டு போய்விடுறோம். நமக்கு தெரியாம நாம் எடுக்கிற முடிவுகள் நமக்கு சரியானது இல்ல. அப்போ சிவன் என்ன பண்ணுவார்? அந்த வழிய பிளாக் பண்ணுவார். அது நமக்கு தடை போல தோன்றும், ஆனா அது ஒரு பாதுகாப்பு. நீ ஒரு தவறான பாதையில் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தா யாராவது வந்து தடுக்கிறாங்கன்னா அது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அதே மாதிரிதான் இந்த தடை. சில நேரம் நீ வேண்டிய விஷயம் கிடைக்காது, நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்காது. ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்கும். சிவன் உனக்காக இன்னும் நல்லத ஒன்றை வைத்திருக்கிறார். நீ பேஷன்ஸா இருக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய், அந்த தடை இல்லையென்றால் நான் இங்கே இருக்க முடியாது என்று. பகுதி 3. 3வது கண், அறிவு. உலகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியாது. அது உன் கண்களால இல்ல, உன் மனசால தான் நீ பார்க்கிறாய். நீ இப்போ பார்க்கிற வாழ்க்கை உண்மையா அல்லது உன் பயம், உன் சந்தேகம், உன் காயங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மாயையா? இதுதான் சிவன் சொல்ல வர்றார். 3வது கண் திற என்று. அது ஒரு பிசிக்கலாய் இல்ல, அது ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு, ஒரு உண்மை பார்க்கும் சக்தி. நீ 2 கண்களால உலகத்தை பார்க்கிறாய், ஆனா அந்த பார்வை முழுமையானது இல்ல. ஏன்னா அந்த பார்வை உன் பாஸ்ட் அனுபவத்தால் பாதிக்கப்படுகிறது, உன் இமோஷன்ஸால் கண்ட்ரோல் ஆகிறது, உன் ஈகோவால் டிஸ்டார்ட் ஆகிறது. அதனாலதான் நீ பல தடவை தவறான முடிவுகள் எடுக்கிறாய். ஆனா 3வது கண் திறந்தவனுக்கு உண்மை மட்டும்தான் தெரியும். அவன் பயப்பட மாட்டான், அவன் குழப்பமடைய மாட்டான், அவன் யாரையும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் புரிந்து கொண்டு விட்டான், எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்குது என்று. நீ உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினைச்சுப்பார். அந்த நேரத்தில் அது தவறா தோன்றியிருக்கும்,
ஆனா இப்போ நீ நினைச்சா அது உன்னை ஸ்ட்ராங்காக்குதா இல்லையா? அதுதான் மூன்றாவது கண் தரும் புரிதல். இது எப்படி திறக்கும்? முதலில் நீ உன்னை நேர்மையாக பார்க்கணும். உன் தவறுகளை ஒப்புக்கோ. உன் பலவீனங்களை ஏற்று. உன் உண்மையான நிலையை புரிஞ்சுக்கோ. இதுதான் முதல் படி. அடுத்தது, உன் மனச அப்சர்வ் பண்ணு. நீ கோபப்படும்போது ஏன் கோபம் வருது? நீ பயப்படும்போது என்ன பயம்? நீ துக்கப்படும்போது அதன் ரூட் என்ன? இதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி தான் மூன்றாவது கண் திறக்க ஆரம்பிச்சிருக்கு என்ற அடையாளம். ஒரு நாள் நீ ரியலைஸ் பண்ணுவாய், நான் நினைத்தது எல்லாம் உண்மையில்லை என்று. அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை முழுக்க மாறும். நீ வெளியில் ஆன்சர் தேட மாட்டாய். உன் உள்ளேதான் எல்லா ஆன்சரும் இருக்கு என்று புரிந்து கொள்வாய். அதுதான் சிவன் நிலை. பகுதி 4. உடைந்த மனசுதான் புதிய சக்தி. உன் மனசு உடைந்திருக்கா? நம்பிக்கை இழந்துட்டியா? யாரிடமும் சொல்ல முடியாத வலி உள்ளுக்குள் இருக்கா? அப்படின்னா கவனமா கேள். அது உன் முடிவு இல்ல, அது உன் ஆரம்பம். வாழ்க்கையில் எந்த பெரிய மனிதனையும் பார், அவர்களுடைய ஸ்டோரியில ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய வலி. அந்த வலி இல்லாம அவர்கள் அந்த அளவுக்கு வர முடியாது. நீ இப்போ அனுபவிக்கிற இந்த பெயின், அது உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை மாற்ற வருது. ஒரு இரும்பு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும் தெரியுமா? அதை எவ்வளவு ஹீட் பண்ணி அடிக்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் உன் லிமிட்டை அதிகப்படுத்துது. நீ இப்போ ஃபீல் பண்ற இந்த பெயின் உன் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுது. ஆனா ஒரு விஷயம், இந்த பெயினை எப்படி யூஸ் பண்றது, அதுதான் முக்கியம். நீ இதை யூஸ் பண்ணி உன்னை டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாமா அல்லது உன்னை ரீபில்ட் பண்ணிக்கலாமா? அது உன் சாய்ஸ். சிவன் உனக்கு பெயின் கொடுக்கிறார், ஆனா அதோடைய ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கிறார். நீ விழுந்திருக்கலாம், ஆனா நீ எழுந்து நிற்க முடியும். நீ உடைந்திருக்கலாம், ஆனா நீ மீண்டும் உருவாக முடியும். ஒரு நாள் நீ இந்த வலியை நினைச்சு, இதுதான் என்னை உருவாக்கியது என்று சொல்லுவாய். அதனாலதான் வலியிலிருந்து ஓடாதே, அதிலிருந்து வளர்ந்து வா. அப்போதான் நீ ரியலாக ஸ்ட்ராங் ஆகுவாய். பகுதி 5. மௌனத்தின் சக்தி. இந்த உலகம் முழுக்க சத்தம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் மொபைல், சோஷியல் மீடியா, மக்கள், பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உன் மனசை நிரப்பி வைக்குது. ஆனா ஒரு கேள்வி, நீ கடைசியாக அமைதியாக இருந்தது எப்போது? நீ உன் மனசோட பேசினது எப்போது? இதுதான் சிவன் சொல்ல வரார். மௌனத்திலிரு. ஏன்னா உண்மை சத்தத்தில் கிடைக்காது, அது அமைதியில்தான் கிடைக்கும். நீ எப்போதும் பிஸியா இருந்தா உன் உள்ளம் என்ன சொல்றது கேட்க முடியாது. சில நேரம் எல்லாத்தையும் விட்டு அமைதியா உட்காரு. உன் போனை வைக்க, உன் கவலை வைக்க, உன் பயம் வைக்க, அப்படியே அமைதியாயிரு. முதலில் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ போராக ஃபீல் பண்ணுவாய். ஆனா கொஞ்ச நேரம் கழித்து உன் மனசு ஸ்லோ ஆகும். அதுக்கப்புறம் கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் ஆன்சர் வரும். அது எங்கிருந்து வரும் தெரியுமா? உன் உள்ளத்திலிருந்து. அதுதான் சிவன் உன்னோட பேசுற வழி. அவர் வார்த்தைகளால் பேச மாட்டார், உணர்வுகளால் பேசுவார். நீ அதை கேட்கணும்னா நீ அமைதியாக இருக்கணும். ஒரு நாள் நீ இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா நீ ரியலைஸ் பண்ணுவாய், நான் தேடிய ஆன்சர் எல்லாம் எனக்குள்ளேதான் இருந்தது. அந்த நாளிலிருந்து நீ வெளியில் டிபெண்ட் ஆக மாட்டாய். நீ ஸ்ட்ராங் ஆகி விடுவாய். நீ காம் ஆகி விடுவாய். அதுதான் சிவன் நிலை. இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் சும்மா நடக்கல. அது சிவன் தரும் ஒரு சிக்னல். நீ அதை புரிஞ்சுக்கிட்டா கஷ்டம் இட்செல்ஃப் உன் பலமாக மாறும். நீ அதை புரிஞ்சுக்கலைனா அதே கஷ்டம் உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கும். அதனால் இனிமேல் கஷ்டம் வந்தா கேள்வி கேட்காதே, ஏன் எனக்கு என்று இல்ல, இதுல என்ன பாடம் என்று கேள். அந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நினைவில் வை, சிவன் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் சரியான சிக்னல் தருவார். இந்த மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றும் பவர்ஃபுல்லான ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே growth அறிவுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க எண்ணங்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.